ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம அஷ்டமத்து சனியில் நஷ்டத்தை தவிர்க்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே அஷ்டம சனி ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அந்த அஷ்டமத்து சனியிலேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறதுக்கு, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஏழரை சனினா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ராசியாக வேணால் இருங்க. மேச ராசி அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்கு பின்னாடி 2.5 வருஷம் இருப்பார். அப்புறம் உங்கள் ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தில் உங்கள் ராசிக்கு அடுத்த கட்டத்தில் 2.5 வருஷம் இருப்பார். மொத்தம் 7.5 வருஷம் இருப்பார். அதாவது ஏழரை சனின்னு சொல்லுவாங்க. இது அஷ்டமத்து சனி அப்படின்னா உங்கள் ராசியிலேருந்து 8வது இடத்துல இருக்கிறது. அது 2.5 வருஷம் இருப்பாங்க. அப்போ அஷ்டமத்தோட சனியோடைய காலம் 2.5 வருஷம். இந்த ஏழரை சனிக்கு அஷ்டமத்து சனிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏழரை சனியில் விட்டு விட்டு அடிப்பார். அடிக்கும்போது வலிக்குதா, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்புறம் மறுபடியும் அப்படின்னு விட்டு விட்டு அடிக்கிறது. ஆனால் இந்த அஷ்டமத்து சனியில் கேப்பே விடாமல் அடிக்கிறது, கொலை வெறியில் அடிக்கிறது அப்படிங்கிறது சொல்லலாம். நான் தமாஸ்க்கு சொல்லலை, ஆனால் இந்த அஷ்டமத்து சனி அனுபவிக்கிறவங்களுக்கு அதோடைய வலியும் வேதனையும் தெரியும். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவமானங்கள் எல்லா விஷயத்திலும் கடந்து வந்து தான் ஆகணும். இந்த அஷ்டமத்து சனிங்கிறது இந்த 2.5 வருஷத்தில் 7.5 வருஷத்தோடைய பலனையும் கொடுத்துருவார். 7.5 சனி அப்படிங்கிறது கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டுருவார். அஷ்டமத்து சனியில் விட மாட்டார். ஆனால் இதுக்கு சில சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே அஷ்டமத்து சனியிலேருந்து நம்ம காப்பாற்றிட முடியும். பொதுவாக நீங்கள் என்ன ராசியாக வேணால் இருங்க, என்ன லக்னமாக வேணால் இருங்க, உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் இப்போ சனி வராரு அப்படின்னா அவர் அஷ்டமத்திலிருந்து எந்த இடத்த பார்ப்பார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அஷ்டமத்திலிருந்து எந்த இடத்த பார்ப்பார்னா 2 பார்ப்பார், அதே மாதிரி 5 பார்ப்பார், 10 பார்ப்பார். உங்கள் ராசிக்கு இதை தான் பார்ப்பார். ஓகேங்களா? இது பார்க்கும்போது என்னென்னா 8ஆம் இடம் சனி பொதுவாக எந்த இடத்துல போகிறாரோ அந்த இடத்த விருத்தி பண்ணுவார். பார்க்குற இடத்த காட்டிலும் பார்க்குற இடத்தையும் கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி இருக்கக்கூடிய இடத்தையும் விருத்தி பண்ணுவார். அதனால தான் அஷ்டமத்து சனியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் அஷ்டமம் அப்படி 8ஆம் இடம்ங்கிறதுல என்ன இருக்குன்னா, 8ஆம் இடம் தான் நமக்கு வரக்கூடிய அவமானம், நமக்கு வரக்கூடிய கண்டங்கள், அதே மாதிரி கெட்ட பேர், இந்த சர்ஜரி, விபத்து, கண்டம், இது மாதிரி 8ஆம் இடத்துல பெருசாக நன்மைகள் எதுவுமே கிடையாதுங்க. இந்த அஷ்டமத்தில் சனி வரும்போது அந்த இடம் எல்லாமே பெருகி போயிடும். என்ன பெருகும்? நமக்கு அவமானம் கொஞ்ச நஞ்ச அவமானமாக இருக்காது. வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு அவமானம் அப்படிங்கிறது இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் தான் வரும். நம்ம சாகிற வரைக்கும் அதை மனசுலேயே நினச்சிக்கிட்டே இருப்போங்க. ஏன்னா அதுலேருந்து வெளியிலே வர முடியாது. அந்தளவுக்கு அவர் கஷ்டத்தை கொடுத்துடுவார். ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு, சனி ஒரு விஷயத்த கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி லைஃப்பில் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. அது ஒரு சூடாகவே மாறிடும். அதனால தான் அஷ்டமத்து சனிக்கு அவ்வளோ பயம் எல்லாருக்குமே இருக்குது. முக்கியமாக அஷ்டமத்து சனியில் பணம் காசுனால பெரிய பிரச்சனை வருங்க. ஏன்னா அவர் அஷ்டமத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார் இல்லையா? அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனஸ்தானம். நீங்கள் ஒரு தொழிலுக்காகவோ அல்லது ஒரு ஃபேமிலி இஷ்யூக்காகவோ நீங்கள் யார்கிட்டயாவது சின்னதாக கடன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, இந்த டேட்டில் கொடுத்துடலாம் அப்படின்னு. அஷ்டமத்து சனி காலங்களில் எல்லா விஷயத்தையும் தாமதப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை நம்பி நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதை வரவிடாமல் சனி பகவான் பண்ணுவார். தாமதப்படுத்துறது அவர் தான் ஃபஸ்ட் ஆள். அப்போ அதை என்ன செய்யும், நீங்கள் கொடுக்க முடியாமல் பணனால தேவையில்லாத சங்கடங்களுக்கு போய் சிக்கி அதனால் அவமானம், பெருத்த அவமானம், அதுவும் குடும்பத்திலேயே கூட சில பேருக்கு அவமானங்கள் வரும். பணம் காசுனால குடும்பத்திலேயோ இல்லை குடும்ப நபர்கள்னாலேயோ அவமானங்களை சந்திச்சே தீரணும் அஷ்டமத்து சனியில். அஷ்டமத்து சனி அவ்வளோ விஷயங்களை பண்ணும், பெரிய லெவலில் அவமானத்தை கொடுத்துரும். அதே மாதிரி நிதானம் இல்லாமல் பேசக்கூடிய தன்மை, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, திடீர்னு ஒரு விபத்து, கண்டம், சர்ஜரி, தொழிலில் நிறைய மந்த நிலை, தேக்க நிலை, இது எல்லாத்தையும் கொடுத்துரும். அதே மாதிரி மனசு, 5ஆம் இடம்ங்கிறது மனசு, ஆள் மனசில் ஏதோ ஒரு கவலை, டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள், உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அஷ்டமத்து சனியில் நடக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நம்பிக்கை துரோகம், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்துரும் அஷ்டமத்து சனி. அதுவும் பெண்களுக்கெல்லாம் மாங்கல்ய ஸ்தானமாக 8ஆம் இடம் இருக்கனால அந்த இடத்துல போகும்போது கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது நான் ராசி பலன்கள் சொல்லும்போது இதை எல்லாத்தையுமே அழுத்தி சொல்லுவேன்.
இந்த அஷ்டமத்து சனியிலேருந்து பொதுவாக எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, அஷ்டமத்து அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஆசை அபிலாசைகளை சம்டைம் வந்து தூண்டி விடும். அதில் வந்து நம்ம நேர்மையாக இருக்கணுங்க. சனிக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நேர்மை, நீதி, நியாயம். சனிக்கு இந்த விஷயத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ, சனினாலே பெருசாக எந்த தொந்தரவும் இருக்காது. ஆனால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து எல்லா விஷயங்களுத்துலேயுமே நீதி நேர்மையை ஃபாலோ பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக அதுதான் நம்ம பேசி தான் ஆகணும். இப்போ வந்து இப்போ என்கிட்டயே ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வராங்க. அவங்கக்கிட்ட போய் அவங்க வந்து இப்போ நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நான் போய் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க அப்படி நான் சொல்ல முடியாதுல்ல. பாலிஷாக தானே சொல்லணும். கவலைப்படாதீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லணும். அந்த இடத்துல நான் பொய் பேசி தான் ஆகணும். அது என்ன அப்படின்னா, இந்த சனிக்கு வந்து ஒரு சின்ன பொய் பேசினா கூட அது பிடிக்காது. என்னன்னா என்ன அப்படியே சொல்லணும் அப்படிங்கிறது. அப்படி சொன்னா அவங்க ஹர்ட் ஆவாங்கல்ல. ஸோ அந்த நீதி நேர்மை நியாயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. எந்த இடத்துல நம்ம பொய் பேசுகிறோமோ அந்த இடத்துல ஆப்பு வச்சுருவாரு. பட் ஆனால் வந்து சில பரிகாரங்களை நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஆனால் உங்களால் எந்த அளவுக்கு வந்து பேச்சில் நிதானம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கடைப்பிடிச்சிருங்க. எந்த அளவுக்கு கடைப்பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறுத்தி நிதானமாக பேச்சில் கவனத்தை வந்து கடைப்பிடிங்க. நிதானத்தை கடைப்பிடிங்க. ஆனால் அதே நேரத்தில் உண்மையை பேசுங்க. இப்போ நீங்கள் வந்து தொட்டதுக்கெல்லாம் போய் பேசாமல் ஓரளவுக்கு 90% உண்மையை பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட தொழில் ரீதியாக எனக்கு வேறு வழியே இல்லை, ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா 90% பொய் தான் பேசி ஆகணும். வேறு வழி கிடையாது இல்லையா? ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது அது வந்து மற்றவங்கள எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துட்டு செய்யணும். இந்த அஷ்டமத்து சனியில் பொதுவாக ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானத்தோடு செயல்படணும். அதனால் நமக்கு பின்விளைவு என்ன யோசித்து செயல்படணும். அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னா அதில் 100% வந்து நீங்கள் ட்ரூவாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. மெயினாக வந்து இந்த சனிக்கிழமை 6 to 7 நல்லெண்ணெயில முகம் பார்க்கணும். என்ன அப்படின்னா ஒரு இரும்பு சட்டி வாங்கிக்கங்க. அந்த அஷ்டமத்து சனி அப்படின்னாலே பெரிய லெவலில் நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெயில முகம் பார்க்குறது தான். இந்த நல்லெண்ணெயில முகம் பார்க்கும்போது இரும்பு சட்டி ஒரு ரூ. 100 இருக்குங்க. அந்த இரும்பு சின்னதாக வாங்கிக்கோங்க, பெருசாலாம் வாங்காதீங்க. சின்னதாக வாங்கிக்கோங்க. அதில் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை நீங்கள் அதில் வாங்கி ஊற்றிக்கங்க. கலப்பட எண்ணெய் வாங்காதீங்க. சனி பகவானுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் தான் வாங்கணும். ஊற்றிட்டு அந்த சட்டியில் இரும்பு சட்டி மாதிரி வடச்சட்டி மாதிரி கூட இருக்கலாம். அதில் வாங்கி என்ன செய்யணும், ஊற்றிட்டு காலையில் எந்திரிச்சிடணுங்க. சனிக்கிழமை 6 to 7 காலையில் நீங்கள் என்னென்னா எந்திரிச்ச உடனேயே மேலே கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு மேலே மாடியில் ஏதாவது சூரிய ஒளி படுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய முகத்தை பார்த்துட்டு அதில் உங்களுடைய முகம் வந்து கருப்பாக தெரியும். அதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டு அந்த இதை பார்த்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய துரதிர்ஷ்டம் கெட்ட விஷயங்கள் எல்லாமே இதோட போயிடணும் அப்படின்னு மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை சொல்லிடுங்க. நீங்கள் வந்து துரதிர்ஷ்டங்கள் எல்லாமே போகுது அப்படின்னு மனசுக்குள்ளே அந்த இதை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதோடையே போயிடுது அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு சங்கல்பம் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு அந்த எண்ணெயை வந்து தானம் கொடுத்துடணும், மற்றவங்களுக்கு தானம் கொடுத்துடணும். அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ சொல்ல இல்லையா, அவங்களுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வாங்க மாட்டேனாங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா கையில் கொடுத்தீங்கன்னா அதை அவங்க வாங்கிக்குவாங்க. சப்போஸ் அவங்களும் வாங்கலை அப்படின்னா அந்த எண்ணெயை நீங்கள் வடிகட்டி என்ன செய்யணும், கோவிலில் தீபம் எரியும்னா அதில் போய் பண்ணணும். இது அவங்க வாங்கலைன்னா மட்டும்தான் செய்யணும். டேரெக்டாக அப்படி செய்யாதீங்க. வாங்கிறதுக்கு உண்டான விஷயங்களை செய்யுங்க. நம்மளுடைய துரதிர்ஷ்டம் நம்மளுடைய கஷ்டம் அவங்களுக்கு போயிடாதான்னுலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க ஏற்கனவே கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அதனால் இது வாங்கிறதுனால அவங்களுக்கு பெரிய கஷ்டம்லாம் வராது. அந்த மாதிரி சிந்திக்கவும் கூடாது. சாஸ்திரங்களை வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நல்லெண்ணெயில முகம் பார்த்து தானம் கொடுக்கறத மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஸோ நம்மளுடைய கஷ்டம்லாம் அவங்களுக்கு போகாது. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் சொல்லும்போது மட்டும் என்னுடைய கஷ்டங்கள் துரதிர்ஷ்டங்கள் எல்லாமே விலகுது, இதோட போயிடுதுன்னு மனசில் சொல்லிவிட்டு அதை கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் குளிச்சிடணும். குளிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் தீபம் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய அன்றாட கடமைகளை தாராளமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை நீங்கள் தொடக்கூடாது. அதை எடுத்து தானமாக கொடுத்துடணும். நீங்கள் தொடக்கூடாது. அவங்கள கூப்பிட்டு வந்து இதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் ஏதாவது காசு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு மரியாதை நீங்கள் செஞ்சுருங்க. அதுவே போதுமானது. அதுவும் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து செருப்பு வாங்கி கொடுக்குறது, அதே மாதிரி கம்பளி, கருப்பு கலர் கம்பளி இருக்குல்ல, அது தானம் கொடுக்குறதுலாம் ரொம்ப சிறப்பான பலன்கள். அஷ்டமத்து சனியில் இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கைக்கு க்ளவுஸ் வாங்கி போடுங்க, அவங்களுக்கு கொடுங்க. கைக்கு க்ளவுஸு, காலுக்கு செருப்பு, கம்பளி தானம் கொடுக்குறது, இதெல்லாமே குடை தானம் கொடுக்குறது, இது எல்லாமே சிறப்பு. சனிக்கிழமை
தடவை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாரி வந்து பொதுவாவே சனிக்கு வந்து நெறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, ரோட் சைட்ல இருக்க பீப்பிள்ஸ்க்குலாம் கொண்டோய் காசு குடுக்குறாங்க. சனிக்கு பிச்சை போடுறதே புடிக்காதுங்க. சனி வந்து ஒரு சிறப்பான ஒரு உழைப்பாளிங்க. உழைக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உங்ககிட்ட யாராவது ஹெல்ப் கேட்டா மட்டும் நீங்க செய்யுங்க. நீங்களா போய் வாலண்டரியாலாம் பண்ணாதீங்க. இவங்களுக்கு தானமா குடுக்கறது வந்து குடுக்கலாம். ஆனா ஹெல்ப் அப்படின்னு அவங்க வந்து வாய தொறந்து கேட்டா மட்டும் செய்யுங்க. அதே மாரி நீங்க ஒரு உயர் அதிகாரியா இருக்கிறீங்க. நீங்க ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கீழ லோயரா வேலை செய்வாங்கல்ல. இந்த இது கூட்டுவாங்க, இந்த மாரி செய்வாங்க இல்லையா? ஸ்வீப்பர்ஸ்லாம் இருக்கிறாங்க. கடைநிலை ஊழியர்கள் அப்படின்னா, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டா பதில் சொல்லுங்க. அவங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்குறாங்கன்னா, உங்கனால முடிஞ்ச ஹெல்ப்ப செய்யுங்க. இப்போ அதே மாரி பெரியவங்க, ஆதரவற்றவர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்கனால என்ன முடியுமோ அத செய்யுங்க. யாருக்கும் சனி திசை நடக்குது அல்லது 7:30 சனி, அஷ்டமத்து சனி அப்படின்னா, பிச்சை போடுறத ஃபர்ஸ்ட்டு நிறுத்துங்க. பொதுவாவே ஒருத்தவங்க உதவி கேட்டா, அந்த உதவிக்கு பதில் சொல்லுங்க. பெரியவங்கள மதிச்சு நடங்க. இதுதான் நல்லது. அதே மாரி நீதி, நேர்மை, நியாயமா இருக்கணும். சனியோடைய தாக்கம் ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப குறைக்கணும் அப்படின்னா, கடவுள் வழிபாடுல ஆஞ்சநேயர் வழிபாடு. சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் சனிக்கு பலிக்கும். அதனால காளி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட்டு ஆஞ்சநேயர் தாங்க. சனிக்கிழமை சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு நீங்க வந்து துளசி மாலை போட்டு அவர வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அஷ்டமத்து சனியோ, 7:30 சனியோ பெரிய லெவல்ல பாதிக்காது. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கு வல மாலை போடுங்க. அது ரொம்ப சூப்பர். இதுக்கு அடுத்தது சனிக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து வேலை செய்ற கடவுள் யாருன்னா, காளி தான். காலத்தை வென்றவள் யாருன்னா, எங்க அம்மா காளி தான். காளி வழிபாடு ஒருத்தர் எந்த அளவுக்கு பண்றாங்களோ, அவங்களுக்கு சனியோடைய தாக்கமே இருக்கவே இருக்காது. பொதுவாவே காளி வழிபாடு பண்ணிட்டாலே, சனி அவங்களுக்கு பெருசா வேலை செய்யாது. காளியே உங்களைய டைரக்ஷன் கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் காளி வழிபாடு. ஸோ காளி வழிபாடு நீங்க பண்ணீங்க, சனிக்கிழமை இரவு காளி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் வந்து சனியோடைய தாக்கத்துலேருந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்னு பெரிய விஷயம் என்னன்னா, கால பைரவர் வழிபாடு. கால பைரவர் யாரு அப்படின்னா, சனி பகவானுடைய குருவே கால பைரவர் தான். அப்ப குருவே வந்து எப்பா அவர கஷ்டப்படுத்தாதன்னு சொன்னா சனி கண்டிப்பா கேட்டுக்குவாரு. ஸோ அதனால காலத்தை வென்றவர் கால பைரவர். அதனால காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. காலபைரவர் வழிபாடு எப்போ பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை 9 to 10:30 ராகு காலத்தில பண்ணுங்க. அது இன்னும் சிறப்பான பலன்கள குடுக்கும். அதே மாரி கருப்பு எள்ளு விளக்குலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சனியுடைய திசை இந்த மாரி விஷயங்கள் நடக்குதுன்னா, அதுக்கு பிரீத்தி பண்ணுங்க. இல்லைன்னா சிம்பிளா தீபம் 2 நல்லெண்ணெய் தீபம் மட்டும் போட்டா போதும். காலபைரவர் வழிபாடு அப்படின்னா வந்து, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாரி தான் நீங்க வழிபாடு பண்ணணும். சனினால அப்படின்னா, அரளிப்பூ போட்டு 2 நெய் தீபம் 2 நல்லெண்ணெய் தீபம் மட்டுமே போதும். ஒரு சிலர்லாம் வந்து இரும்பு போடுறாங்க, அப்புறம் எள்ளு போடுறாங்க. எள்ளு அப்படின்னா சனி திசை நடக்குதுன்னா மட்டும் அத நீங்க பண்ணுங்க. பொதுவா வந்து சனி திசை நடந்தா எள் தீபம் போடலாம். ஆனா அஷ்டமத்து சனி, 7:30 சனி அப்படின்னா எள் தீபம் போடுறத அவாய்ட் பண்ணிட்டு, நல்லெண்ணெயில தீபம் போடுங்க. அதுதான் ரொம்ப சிறந்தது. எள் தீபம்ங்கிறது எள்ள வந்து தானம் தான் குடுக்க சொல்லியிருக்கு. சாஸ்திர அமைப்புப்படி வந்து எள்ள எங்கேயுமே தீபம் போட மாட்டாங்க. ஆனா இப்ப சமீப காலமாக எள்ளு விளக்குன்னு எல்லா கோவில்லையும் விக்கிறாங்க. என்ன ரீசன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சாஸ்திரங்கள்ல எள்ள தானம் தான் பண்ண சொல்றாங்க. தில தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பே இருக்கு. அதே மாரி ஹோமத்தில தில ஹோமம்னு இருக்கு. எள்ள போட்டு ஹோமம் பண்ணுவாங்க. அதனால அதிலிருந்து வந்ததான்னு தெரியல. ஆனா எல் தீபம் அப்படின்னு நான் வந்து படிச்ச வரைக்கும் சாஸ்திரங்கள்ல எல் தீபம்லாம் இல்லைங்க. ஆனா வந்து தாந்திரீகத்துல இருக்கா என்னங்கிறது தெரியல. ஆனா நல்லெண்ணெய் தீபம் தான் வேலை செய்யும். சனி பகவானுக்கு 7:30 சனியா இருந்து அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி இது எல்லாமே வந்து எல் தீபம் அப்படிங்கிறத காட்டிலுமே நல்லெண்ணெய் தீபம் எள்ளுலேருந்து ஆட்டி தான் நல்லெண்ணெய் எடுக்கிறாங்க. அந்த நல்லெண்ணெயில தீபம் போடுங்க. நல்லெண்ணெய் ஊத்தி அதுலேயும் மறுபடியும் எள்ள போடுறது எந்த இதுலன்னு தெரியல. அப்படி இருக்குது அப்படின்னா எள்ள வாங்கி தானமா குடுங்க. முடியாதவர்களுக்கு வந்து எள்ள வாங்கி தானமா குடுங்க. அவங்க பொழச்சிட்டு போறாங்க. அதுவே பெருசா வேலை செய்யும். இதெல்லாமே செய்யுங்க. இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்தாது. அஷ்டமத்து சனியினால உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க என்ன ராசி, என்ன லக்னம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்குண்டான பரிகாரத்த நான் சொல்றேன். கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுவேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.